தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். டீப் டாக்ஸ் தமிழ் ஆரம்பித்ததில் இருந்து என்றாவது ஒரு நாள் இந்த பதிவை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னிடம் இருந்து கொண்டே இருந்தது. கண்டிப்பாக இந்த பதிவை கேட்கும் நீங்கள் அனைவருமே உருகி போவீர்கள். ஏனென்றால் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற ஒரு பழமொழியே இருக்கிறது. திருவாசகத்தை நமக்கு தந்த மாணிக்க வாசகருடைய வாழ்ந்த காலம் பற்றிய கருத்து வேறுபாடு மக்களிடையே இருந்தாலும் திருமுறைகளுடைய தோற்றத்தை ஆராயும் பொழுது திருவாசகமே முதற்கண் தோன்றியது என்பது பல பேருடைய கருத்தாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் திருவாசகத்திற்கு யாரும் உரை எழுதக்கூடாது என்ற எண்ணம் இருந்தது. அவ்வாறு இருக்கும் பொழுதே கேட்க கேட்க நம்மை உருக வைக்கும் அந்த திருவாசகத்திற்கு, அதிலும் முக்கியமாக அதில் வருகின்ற சிவபுராணத்திற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தால் கண்டிப்பாக அதை கேட்கும் அனைவருமே பயனடைவார்கள் என்ற எண்ணத்தில்தான் இந்த பதிவு செய்யப்படுகிறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்று மாணிக்க வாசகரை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த சொல்லுடைய பொருளை நாம் உண்மையாக அறிந்து கொண்டால்தான் நம்மால் பயன்பெற முடியும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இதை மாணிக்க வாசகரை சொல்லியிருக்கிறார். ஆகவே திருவாசகத்தில் முதல் பகுதியாக இருக்கும் சிவபுராணத்தின் அர்த்தத்தையும் விளக்கத்தையும் தான் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். மாணிக்க வாசகர் இறைவனோடு இரண்டர கலக்கும் நிலையில் இறுதியாக பாடப்பட்டதுதான் இந்த சிவபுராணம். மாணிக்க வாசகர் உணர்ந்து உணர்த்திய சிவனுடைய அருமை பெருமைகளை எளிய தமிழில் அவர் எழுதி வைத்தது போல அதை இன்னும் உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு. சிவபுராணத்தில் 95 வரிகள் இருக்கின்றன. இதனுடைய அர்த்தத்தை முழுதாக விளக்கமாக சொல்வதற்கே 3 மதத்திற்கு மேல ஆகும். அதனால் உங்களுக்கு புரியும் வகையில் எளிமையாக இதை கேட்பவர்கள் எவ்வளவு கோபமான மனிதராக இருந்தாலும், கல் போல மனம் கொண்டவராக இருந்தாலும் அவர்களை கரைக்கும் தன்மை, உருக்கும் தன்மை இந்த திருவாசகத்திற்கு இருக்கிறது. இந்த சிவபுராணம் சிவனுடைய பழமையான சிறப்புகளையும் ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அருட்பெருஞ்சோதியை பற்றியும் ஆன்மாக்களுடைய பிறப்பு வகை, பிறப்பறுக்கும் முறை ஆகியவற்றை எல்லாம் 8ஆம் திருமுறையாக கருதப்படும் திருவாசகத்துள் முதல் வாசகமாக திகழ்வதுதான் இந்த சிவபுராணம். இந்த சிவபுராணத்தின் உட்பொருளாக தில்லை பெருமானையே சுட்டிக்காட்டி தில்லை வெளியில் மாணிக்க வாசகர் கலந்திருக்கிறார். மனிதன் சொல்ல இறைவனான சிவனே வந்து எழுதியதாக சொல்லப்படும் இந்த சிவபுராணத்தின் பாடல்களையும் அதன் அர்த்தத்தையும் இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தொல்லை இரும்பிரவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைபொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோக்கழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இந்த 5 வரியின் அர்த்தம் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது தோன்றுகின்ற அந்த நாத தத்துவமாக, ஒலி வடிவமாக விளங்குகின்ற இறைவனுடைய திருவடி வாழ்க என்கிறார். மேலும் கண்ணிமைக்கும் சிறு பொழுதும் கூட என் நெஞ்சை விட்டு அகலாதவனுடைய அந்த திருவடி வாழ்க என்கிறார். திருப்பெருந்துறையில் எழுந்தருளி மாணிக்க வாசகரை ஆட்கொண்டு அருள் புரிந்த குருநாதனாகிய மாணிக்க மணியாக திகழ்கின்ற சிவபெருமானுடைய திருவடிகள் வாழ்க என்கிறார். ஆகம பொருளாகி நின்று இனிக்கின்ற இறைவனுடைய திருவடி வாழ்க என்கிறார். நமச்சிவாய வாழ்க என்பது பொருளே பல்வேறு இருக்கிறது. சிவனுக்கு வணக்கம் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். நம்மிடம் இருந்து இல்லாத ஒரு பொருளை மற்றவர்களிடமிருந்து பெற விரும்பும் பொழுது அவர்களிடம் நாம் எவ்வளவு பணிவாக நடந்து கொள்கிறோமோ அதைவிட பன்மடங்கு பணிவாக இறைவனை நாம் வணங்க வேண்டும். அதை உணர்த்ததான் முதலிலேயே நமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பித்திருக்கிறார். இதில் வருகின்ற தாள் என்றால் இறைவனுடைய திருவடி, திருப்பாதம் என்று பொருள். ஆக இந்த முதல் 5 வரிகளில் அவருடைய பெருமையை எடுத்து சொல்லி திருப்பாதத்தை வணங்குகிறார். ஏகன் அநேகன் இறைவன். மிக 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 அருமையான வரி இது. உலகங்கள் அனைத்திற்கும் உயிர்கள் அனைத்திற்கும் தலைவனாக திகழும் பரம்பொருள் ஒருவன்தான். அவனை ஏகன் என்று சொல்வோம். இறைவன் ஒருவனே என்று சொல்வோம். இறைவன் ஒருவனே என்றாலும்
அவன் அடியவர்களுடைய அகக்கருத்துக்கு ஏற்ப பல்வேறு உருவங்கொண்டு அனைவராலும் வணங்கப்படுகிறான், அனைவரையும் காத்து கொண்டிருக்கிறான். ஆக இறைவன் ஒருவன்தான், அவனே அனைத்திலுமே நிறைந்திருக்கிறான். இதை அநேகன் என்று சொல்வார்கள். ஆக ஒருவனாக இருந்து பல உருவங்கள் உடையவனாக திகழ்கின்ற எங்கள் தலைவனாகிய இறைவனுடைய திருவடி வாழ்க. ஆக இதுதான் முதல் 5 வரியுடைய அர்த்தம். அடுத்து, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவியார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவியார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மிகுந்த வேகத்தோடு செல்லும் எங்கள் வாழ்க்கை, எங்கள் மன ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி என்னை ஆட்கொண்டு அருளிய இறைவனுடைய திருவடி வெல்ல வேண்டும். அடுத்த வரி, பிறவியாகிய மரத்தை வேரோடு அறுத்து எரிக்கின்ற ஆற்றல் கொண்ட சிவபெருமானுடைய வீர கழல் அணிந்த அந்த திருவடி வெல்ல வேண்டும். மாணிக்க வாசகர் பிறவியை மரமாக உருவகம் செய்கிறார். ஆக இந்த பிறவியை, அதாவது இந்த மரத்தை வேரோடு அறுக்க வல்லவன் என் ஈசன், என் இறைவன். அப்படிப்பட்ட அந்த ஈசன் எப்படி இருக்கிறான் என்றால், பிங்ககம், அதாவது தலைக்கோலம் என்பார்கள், தலை அலங்காரமும் என்பார்கள். சிவபெருமானுடைய அந்த சடைமுடி ஒரு அலங்காரம்தான். அந்த முடிக்கு மேலே உள்ள அழகிய அந்த வெண்பிறையும் கங்கை யாரும் அருள் தன்மையை வழங்கும் அவருடைய அரவமும் குளிர் தன்மை கொண்ட அவருடைய மணிகளும் பிற அலங்காரங்களும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட உருவம் கொண்ட என் ஈசன் பெய்கழல்கள், அதாவது போரில் வென்ற வீரர்கள் காலில் அணியும் அந்த அணிகலன்தான் கழல் என்பார்கள். தேவர்கள் எவருமே அழிக்க முடியாத அந்த திரிபுரத்தை தன்னுடைய அழகான சிரிப்பின் மூலம் எரித்தெழிந்தவர் சிவபெருமான். அவர் வெற்றியில் ஒரு சிறந்த வீரர், ஒரு வீர தலைவர். அவருடைய அந்த திருவடி கழல்கள் நாத தத்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. அது வெல்க. அடுத்த வரியில், புறத்தார்க்கு சேயும், அதாவது அன்பிற்கு புறம்பாக இருக்கும் இடத்தில் ஈசன் இருக்க மாட்டான். ஏனென்றால் அன்பேதான் சிவம். ஆக அன்பிருக்கும் இடத்தில் மட்டுமே சிவன் இருப்பான். அப்படிப்பட்ட அந்த ஈசனுடைய அழகிய மலர் போன்ற திருவடிகள் வெல்க, கரம் கூவியார் உள்மகிழும் கோன், கை கூப்பி வணங்கும் அன்பர்களுடைய பக்தர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் சிவனை நினைத்து நினைத்து மகிழ்வதற்கு காரணங்கள் 1000 இருக்கின்றன. அப்படிப்பட்ட காரணம் கொண்டவனுடைய திருவடிகள் வெல்ல வேண்டும். இறுதியாக தலை தாழ்த்தி தலைமேல் கை குவித்து வணங்கிடும் அடியவர்களை, பக்தர்களை உயர்வடைய செய்யும் பெருமை எம்பெருமான் ஈசனுக்கு மட்டுமே, அந்த இறைவனுக்கு மட்டுமே இருக்கிறது. அவருடைய திருவடிகள் வெல்ல வேண்டும் என்கிறார். அடுத்து, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இதனுடைய அர்த்தம், இறைவனாகிய சிவபெருமானுடைய திருவடிக்கு வணக்கத்தை சொல்கிறேன், என் தந்தையுடைய திருவடிக்கு வணக்கத்தை சொல்கிறேன், ஒளி வடிவமாக திகழும் ஈசனுடைய திருவடிக்கு வணக்கத்தை சொல்கிறேன், சிவபெருமானுடைய சிவந்த அந்த திருவடிக்கு வணக்கத்தை சொல்கிறேன், மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. அதாவது ஆசை, சஞ்சனை, பொய், கோபம், நிலையாமை போன்ற இருக்கும் அந்த மாயை, அந்த எண்ணத்தை, இவ்வாறான எண்ணம் கொண்ட அந்த மக்கள் பிறவியை வேரோடு அழிக்கும் அரசனே, உன்னுடைய அடி போற்றி. அழகும் சிறப்பும் நிறைந்த பெருந்துறையில் வீற்றிருக்கும் மக்களையெல்லாம் காத்து கொண்டிருக்கும் என் ஈசனுடைய திருவடிக்கு வணக்கம். மேலும் தீராத பேரின்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த மலையை கொண்ட ஈசனுக்கு வணக்கம் என்கிறார். அடுத்து, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த வரிகள் மூலமாக மாணிக்க வாசகர் சொல்ல வருவது என்னவென்றால், இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவனை வணங்க முடியும் என்கிறார். அது மட்டுமல்ல, வணக்கத்திற்குரிய அந்த இறைவனுடைய மனம் மகிழும்படியாக அவனுடைய பெருமைகளை, இறைவனை வணங்கும் பக்தர்களுக்கு மனம் மகிழுமாறு அவனுடைய இயல்புகளை நான் எடுத்து சொல்வேன் என்கிறார். ஈசனுடைய தன்மையை பாடுவதால், கேட்பதால், சொல்வதால் தன்னுடைய மனம் மகிழ்வடையும் என்பதைத்தான் சிந்தை மகிழ என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். அடுத்ததாக சிவபுராணம், அதாவது சிவபெருமானுடைய முழு முதல் வரலாற்றை, தன்மையை, இந்த உலகத்திற்கு அவனுடைய அருளால் எதுவெல்லாம் கிடைத்திருக்கிறது, சிவனை பற்றிய பழைய சிறப்பு வாய்ந்த வரலாறு என்ன இருக்கிறது,
இருக்கிறது. இந்த உலகத்தை ஈசன் எப்படி தோற்றுவித்தான், உயிர்களை எப்படி படைத்து காத்து அழித்து அருளுகிறான் என்ற விஷயத்தை நான் மக்களிடையே எடுத்து சொல்வேன் என்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்து, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுவதற்கு எட்டா எழிலார் கடலிரஞ்சி. இதில் கண்ணுதலான் என்றால் நெற்றிக்கண் உடையவன் என்று பொருள். அப்படி நெற்றிக் கண் கொண்ட சிவபெருமான் தன் அருள் நிறைந்த அந்த பார்வையால் என்னை ஆட்கொண்டார், அதாவது மாணிக்கவாசகரை ஆட்கொண்டார். என் முன் வந்து அருள் புரிந்தார். பேரழகு நிறைந்த அவருடைய பாதத்தை வணங்கி நான் போற்றினேன். அவ்வாறு போற்றுவதால் முன் வினைப்பயன் முழுவதும் அழியுமாறு அவன் செய்வான் என்கிறார். அடுத்து, விண் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விலங்கு ஒளியாய் என் நிறந்த எல்லை இலாதனே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். ஈசன் வானுலகம் முழுவதும் நிறைந்து இருக்கிறான். மண்ணுலகம் எங்கும் அவன் வீற்றிருக்கிறான். இவற்றிற்கு அப்பால் இருக்கின்ற பல உலகத்தில் எல்லாவற்றிலுமே அவன் நிறைந்திருக்கிறான். இவ்வாறான பிரபஞ்சங்கள் முழுவதற்குமே அவன் அழிக்க முடியாத ஒளியை கொடுத்து அழிவில்லாத ஒரு பேரொளி வடிவமாக அவன் திகழ்கிறான். எண்ணிக்கைக்கு அடங்காத எல்லை இல்லாத பெருமையை கொண்டவன் அவன். அதே சமயத்தில் பல தீமைகளை செய்த நான் உன்னை புகழ்ந்து பாடுவதற்கு அந்த முறையை, அந்த வகையை, அந்த நெறியை, அந்த வழியை நான் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன், அறியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்து, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். இதனுடைய விளக்கம் மனிதர்களுடைய பிறவி வகையை சொல்கிறது. ஓரறிவாக இருக்கும் புல், ஈரறிவாக இருக்கும் புழுக்கள், மூவறிவாக இருக்கும் எறும்பு, நாலறிவாக இருக்கும் நண்டு, ஐந்தறிவாக இருக்கும் பாம்பு, பறவை போன்ற பல்வகை பறவைகள் மற்றும் விலங்கினங்கள், ஆறறிவாக இருக்கும் மனிதன், அரக்கன், ஆறறிவுக்கு மேற்பட்ட அறிவுடையவர்களாக இருக்கும் முனிவர்கள், தேவர்கள், பேய்கணங்கள். இவ்வாறான பல்வகை பிறவி எடுப்பது என்பது இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுடைய பொதுவான இயல்பாகும். இப்படியான அனைத்து வகையான அசையும் அசையாத இயல்பு கொண்ட பல்வகைப்பட்ட உயிரினங்களுக்குள் எல்லா வகையான பிறவிகளிலுமே நான் பிறந்து பிறந்து தளர்ந்து விட்டேன், இளைத்து விட்டேன். உண்மை பரம்பொருளாக திகழும் ஈசனே, பரம்பொருளே, உன்னுடைய அந்த திருப்பாதத்தை பார்த்ததும், அந்த அழகிய திருவடியை பார்த்ததும் இன்று நான் வீடு பேருற்றேன். இனி பிறவியில்லாத வாழ்க்கையை நான் அனுபவிக்கப் போகிறேன் என்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்து, உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அதாவது, என்னுடைய பிறவி துன்பத்திலிருந்து பிழைப்பதற்காக ஒரு வழி தேடினேன். என் உள்ளத்துக்குள்ளே ஓம் என்ற பிரணவ வடிவில் நின்ற மெய்யனே, குற்றம் இல்லாதவனே, வேதங்கள் அனைத்திற்கும் தலைவனே, மேல் நோக்கி உயர்ந்து இருப்பவனே, கீழ் நோக்கி ஆழ்ந்தும் அவற்றால் அறிய முடியாமல் மிக நுண்ணிய நுட்பமாக திகழ்பவனே என் ஈசனே என்று சொல்கிறார். அதாவது, அடி முடி காண முடியாமல் பிரம்மாண்டமாக இருப்பவனும் நீதான், அணுவை விட நுட்பமாக நுண்ணியவனாக இருப்பவனும் நீதான் என்கிறார். அடுத்து, வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய் ஆயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அதாவது, பஞ்சபூதங்களில் ஒன்று நெருப்பு. தீப்பிழம்பான இறைவன் தீயவர்களை தண்டித்து அவர்களை ஆட்கொள்கின்றான். உதாரணமாக, தங்கத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமென்றால் அதை தீயிலிட வேண்டும். தீயிலிடும் பொழுது அதனுடைய மாசுக்கள், அழுக்குகள் எல்லாம் நீங்கி அது தூய்மை பெறுகிறது. மாசு நீங்கினால்தான் அது தங்கம். அதன் பிறகு அது அனைவராலும் விரும்பப்படுகிறது. இதை போன்று கடினமான தன்மை கொண்ட உயிர்களின் குற்றத்தை தண்டித்தல் முறையில் நீக்கி தூய்மைப்படுத்தி ஆட்கொள்கிறவன் நம் இறைவன். அப்படியான நெருப்பை உடையவனே. அடுத்து, குளிர்ச்சி உடையவனே, நல்ல அன்போடு இருக்கும் பக்தர்கள் முன்னால் குளிர்ந்தவனாக சிவன் இருக்கிறான் என்றும், இயமானன் என்றால் எசமானன் என்று கொள்ளலாம். அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் அருமருந்தாக விளங்கும் இறைவனுடைய அருள் பெறுவதற்கு
அவனை நினைத்து நினைத்து உருகி உருகி அவனுடைய பாதம் படிந்து அவனுக்கு கீழே நிலைத்து நிற்பதற்காக நாம் அன்போடு இருக்க வேண்டும். அவ்வாறான அன்பான வழிபாட்டு வழியாகத்தான் உருப்பொருளாக, கருப்பொருளாக, முதற் பொருளாக இருக்கிறான் என் இறைவன். அவனே எசமானன், அவனே இயமானன். இதற்கு ஆன்மாவில் கலந்திருப்பவன் என்ற பொருளும் இருக்கிறது. மேலும் மாணிக்க வாசகர் நம் மனதில் பொய்களால் பல நினைவுகளும் சொற்களும் செயல்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இவ்வுலக பற்று முழுவதும் என்னை விட்டு நீங்க செல்லுமாறு குரு வடிவமாக வந்து நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்கிறார். இறைவன் ஒருவனே உண்மையானவன், அவனே நிலையானவன், அவனே அன்பே வடிவானவன், அவனே அறிவின் வடிவமானவன், அறிவில் தெளிவானவன், அவனே நிலையானவன், அவன் பாதங்களை அடைய செய்யும் வழியானவன், முக்தி நிலையை விரும்பும் அடியவர்களுக்கு துன்பத்தை போக்கி இன்பத்தை வழங்குபவன், அவனே அனைத்து உயிர்களிடம் இருக்கும் மாயை என்ற அறியாமை என்ற இருளை நீக்கி அறிவு என்ற ஒளியை தருபவன். அஞ்ஞானம் என்ற அறியாமையே துன்பத்திற்கு அடிப்படை என்பதால் அதனை இருளாக நினைத்தும், மெய்ஞானம் என்பது அறிவு நிலையில் பேரின்பத்தின் அடையாளம் என்பதால் அதனுடைய ஒளியாகத்தான் ஈசன் இருக்கிறார். அவரை நான் போற்றுகிறேன் என்கிறார். அதாவது எத்தகைய அறிவும் இல்லாத சிறியவனாகிய எனக்கு பேரின்பத்தை தர வேண்டும் பெருமானே, அறியாமையை நீக்கி அறிவு தர வேண்டும் என் பெருமானே என்கிறார். அடுத்து, ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்து உலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய், நின் தொழும்பேன். எந்த ஒரு தொடக்கமும் முடிவும் அளவும் இல்லாத இறைவன் நீ, அனைத்து உலகங்களையும் படைத்தவன் நீ, காப்பவனும் நீ, அழிப்பவனும் நீ, அருள் புரிபவனும் நீயே. பிறப்பை தந்து காத்து மீண்டும் ஓய்வை தந்து அருள் புரிந்து பிறகு மீண்டும் பிறவி சுழற்சியை கொடுப்பவனும் நீதான். அதே சமயத்தில் அந்த பிறவி சுழற்சியில் இருந்து, அதாவது மீண்டும் மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்காக அந்த சுழற்சியில் இருந்து விடுவித்து உன்னுடைய பாதத்தில் சேர்த்து கொள்பவனும் நீதான் ஈசனே என்கிறார். மேலும் இந்த வரிகள் வழியாக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்தொழில்களையும் ஈசன் தன் அன்பால் செய்கிறான் என்கிறார். அடுத்து, நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மலர்கள் கண்களுக்கு நன்றாக தெரியும், ஆனால் மூக்கினால் மட்டும்தான் அதனுடைய மனத்தை நுகர முடியும். அது நுணுக்கமாக இருக்கும். ஒரு பருப்பொருளில் நுண்பொருள் கலந்திருப்பது என்பது அதிசயம்தான். அதுபோல பூவில் மனம் கலந்திருப்பது போல பக்தர்களுடைய உள்ளத்தில் ஈசன் கலந்திருப்பான். உண்மையான அன்பு இல்லாமல் ஈசனை வழிபட்டால் அவன் அவர்களுக்கு புலப்படாமல் அவர்களுக்கு எட்டாத பொருளாக இருப்பான். மேலும் சொல்லுக்கும் நினைவுக்கும் எட்டாத மறைப்பொருள் அவன். உரைப்பதற்கும் உள்ளத்தால் நினைப்பதற்கும் அப்பாற்பட்டு நிற்கும் மறைப்பொருளாக உள்ளவனே ஈசனே என்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்து, கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். கறந்த பால், கரும்பு, நெய் இவை மிக மிக இனிமையாக இருக்கும். அவ்வளவு இனிமையானவன் நம் ஈசன். அதே சமயத்தில் சிறந்த பக்தர்கள் உள்ளத்தில் தேன் போல இனிமையாக நிலையாக இருப்பான். மேலும் நாம் எடுத்த இந்த பிறவியை நீக்கும் வல்லமை எம் பெருமான் ஈசனுக்கு மட்டுமே இருக்கிறது என்கிறார். அடுத்து, நிறங்கள் ஓர் 5 உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் எனும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்க மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியோர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. அதாவது ஈசன் 5 வண்ணங்களை கொண்டவன். தேவர்கள் அனைவருமே போற்றி துதிக்கக்கூடியவன். அதே இறைவன் மறைந்து இருந்து இந்த உலகத்தை வழிநடத்தி வருகிறான். அதே சமயத்தில் பாவம் என்ற கயிற்றால் கட்டி மனிதர்களை மாய இருளில் மறைத்து வைத்திருக்கிறான். மேலும் அந்த கயிறில் கூட அறம் மற்றும் பாவம் என்ற 2 கயிறுகளால் மனிதர்களை கட்டி வைத்திருக்கிறான். உள்ளத்துக்கு மேலே, ஆன்மாவுக்கு மேலே மனித உடலை ஒரு துணி போல போர்த்திருக்கிறான். மனித உடலில் 9 துளைகள் இருக்கிறது. அப்படி 9 துளைகள் கொண்ட ஒரு குடிசை போல மனித உடல் இருக்கிறது. 5 புலன்களும் மனிதனை தவறான வழியில்
நடத்துகின்றது. மேலும் மனித மனம் ஒரு சில நேரத்தில் ஒரு விலங்கின் மனம் போல இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய உண்மையான அன்பு இருந்தால் அந்த மனம் மாறி போகும், அந்த மனம் உருகி போகும் என்கிறார். நல்லது என்று எதுவுமே இல்லாத எனக்கு நீ நல்லதை கொடு இறைவா. பூமியில் உன் பாதத்தால் என்னை நீ காப்பாற்று இறைவா. நான் ஒரு நாயைப் போல கீழே கிடக்கின்றேன். என்னை உன் அடியார்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள் ஈசனே. தாய்க்கு இருக்கும் அன்பை விட அதிகமான அன்பை எனக்கு நீ தா இறைவா என்கிறார் மாணிக்கவாசகர். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுராணே, பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. மாசற்ற ஒளியாக இருப்பவனே, மலர்ந்த மலரில் இருக்கின்ற ஒளியை போன்றவனே, தேனை விட இனிமையான அமுதம் போன்றவனே, சிவபுரம் அதாவது கைலாயத்தில் இருப்பவனே, பாசம் என்ற பற்றுடைய வேரை அறுத்து என் அறிவை வளர்க்கும் ஈசனே, எங்கள் மீது நீ அன்போடு இருந்து எங்கள் நெஞ்சில் இருக்கும் அந்த வஞ்சனையை நீக்க வல்லவனே, எல்லா இடத்திலும் இருக்கும் பெரிய ஆறு போல பெரும் கருணை கொண்டவனே என்கிறார். ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே. அமுதத்தை விட மேலானவன், எல்லையில்லா பண்பை கொண்டவன், தன்னை அறியாதவர் மனதில் கூட மறைந்து இருக்கும் ஒளி போன்றவனே, என் உள்ளத்தை நீராக உருக்கி என் உயிருக்கு உயிராய் இருப்பவனே என்கிறார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் இல்லையுமாய் சோதியனே, தன்னிருளே தோன்றா பெருமையானே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அதாவது இயற்கையிலேயே ஈசனுக்கு இன்பமும் துன்பமும் கிடையாது. ஆனால் அவர்களை வணங்கும் பக்தர்களுக்காக இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் கொண்டிருக்கிறான். தன் மீது அன்பாக இருக்கும் பக்தர்களுக்கு அன்பனாக இருக்கிறான். உலகில் உள்ள எல்லா பொருளாகவும் அவனே இருக்கிறான். ஆனால் அந்த பொருளில் இருந்து அவன் மாறுபட்டு இருக்கிறான். எல்லாவற்றிலும் முதன்மையானவன் அவனே, முதற் பொருளாக இருப்பதும் அவனே, அதே சமயத்தில் முடிவாகவும் நடுவாகவும் நிற்பவனும் அவனே. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, அதாவது என்னை ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என் தந்தையே, சிவ மந்திரத்தால் உன் வழிபாட்டால் உன்னுடைய பெருமையை கேட்பதால் நீ என் சிந்தனையை கவர்ந்து என் உள்ளத்தையும் உணர்வையும் உயிரையும் நீ பற்றி இழுத்து என்னை உனக்கு அடிமையாக்கி எனக்கு அருள்புரி என் தந்தையே என்கிறார் ஈசனை பார்த்து மாணிக்கவாசகர். அடுத்து, கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே. மிக கூரிய மெய் அறிவினால் உள்ளன்போடு சிந்தித்து அதை உணர்பவர்களுக்கு எண்ணத்தில் வரும் ஈசனே, நுண்ணிய உணர்வே, பிறப்பும் இறப்பும் மற்றும் உலக வாழ்க்கை இல்லாத புண்ணியனே, எங்களை காக்கும் காவலனே, கண்களால் பார்க்க முடியாத பெரிய ஒளியை கொண்டவனே என்கிறார். ஆற்றின்ப வெள்ளமே, அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே, தேற்ற தெளிவே, என் சிந்தனை உள் ஊற்றான உன்னார் அமுத உடையானே. தூய்மையான ஆற்றில் பெருகி வரும் நீரை போன்று இன்ப வெள்ளமாக திகழ்பவனே, உலகம் முழுவதையும் தோன்ற காரணமான எங்கள் அப்பனே, எல்லாவற்றிலும் மேலானவனே, நிலை பெற்று இருக்கும் சூரியனுடைய தோற்றத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பேரொளி பிழம்பாக இருப்பவனே, சொல்லுவதற்கு முடியாத நுண்ணிய உணர்வானனே, மாற்றத்தை மட்டுமே கொண்டு இந்த உலகில் வெவ்வேறு பொருளாக வந்து அறிவாக விளங்கும் தெளிவானவனே, பரம்பொருளே, தெளிவின் தெளிவே, அடியவனாகிய எங்கள் மனதிற்குள்ளே இடைவிடாமல் ஊற்றாக சுரக்கின்ற உண்பதற்கினிய அரிய அமிழ்தமே, உலகம் உயிர்கள் அனைத்தையும் உனக்குள் கொண்ட ஈசனே என்கிறார். வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்க்கெட்டு மெய்யானார் மீட்டு எங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, கள்ள புலக்குரம்பை கட்டு அழிக்க வல்லானே, நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே.
அதாவது இந்த ஒரு பிறவியே போதும் என்கிறார். வெவ்வேறு வகையான மாற்றங்களை கொண்ட இந்த உடம்பில் மீண்டும் மீண்டும் பிறந்து கிடக்க இனி இமைபொழுதும் நான் பொறுக்க மாட்டேன் இறைவா, எங்கள் தலைவா, ஓவென்று அழுதி ஓலமிட்டு உருகி துதித்து போற்றுவதன் மூலமாக ஒரு பொய்மை தன்மையை ஒழித்து மெய்யுணர்வை பெற்றார்கள் பெரியவர்கள். இறந்து மீண்டும் பிறந்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு வந்து வினைக்கு ஏற்றது போல பிறவியை அடையாமல் நம் உடலில் வஞ்சனை செய்யும் ஐம்புலன்களுக்கு உறைவிடமாக சிறிய குடிசை போல இருக்கும் இந்த உடம்பை, இந்த கட்டினை அழிக்கக்கூடிய வல்லவனே, என் ஈசனே, எப்பொழுதுமே ஏங்கிக் கொண்டிருக்கிறான் இறைவன். அதனால்தான் அவனை நடனமாடுகிறான் என்கிறார்கள். அதுபோல நடு இரவில் கூட நடனமாடுகின்ற எங்கள் தலைவனே என்கிறார் மாணிக்கவாசகர். இறுதியாக, தில்லை உள் கூத்தானே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். அதாவது தில்லை திருத்தலத்தில் சிதம்பரத்தில் நடனமாடுபவனே, தென் திசையில் உள்ள பாண்டிய நாட்டை உடையவனே, துன்பங்கள் நிறைந்த பிறவி எடுப்பதால் அல்லல் பிறவி என்பார்கள். அதனை நீக்கி அருள்பவன் ஒருவனே, அவன் ஈசனே. இறைவனுடைய பெருமையை சொற்களால் சொல்ல முடியாது என்பதால் அவனை போற்றி துதிக்க வேண்டும் என்கிறார். இவ்வாறான முக்தி நிலையை அவர் பெறுவதற்கு முன்பு தில்லை சிற்றம்பலத்திற்குள் நின்று பாடியதால் திருவடி கீழ் நின்று சொல்லிய பாட்டு என்கிறார். சொல்லிய பாட்டின் பொருள், இதற்கு பொருள் என்னவென்றால் இதுவரை சொன்ன சிவபுராண பாட்டுடைய பொருள் என்று பொருள். பொதுவாக பக்தி பாடல்களில் வருகின்ற அந்த சொல்லுக்கு நாம் ஒரு பொருளை கண்டுபிடித்தாலும் அனுபவ பொருள் என்று ஒன்று இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இதை அவர் எழுதியிருக்கிறார். இந்த சிவபுராணத்தின் உண்மையான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் இறுதியில். இந்த பாட்டுடைய பொருளாக இருப்பவன் சிதம்பரத்தில் இருக்கும் நடராசர் என்கிறார். எனவே அவனை உண்மையாக உணர்ந்து அவன் புகழை பாட வேண்டும் என்கிறார். இவ்வாறாக ஈசனை துதித்து போற்றினால் சிவபெருமானுடைய அந்த திருவடிக்கு கீழே இருந்து பேரின்பத்தை இறுதியில் அடையலாம் என்கிறார் மாணிக்கவாசகர். கண்டிப்பாக இதை கேட்கும்பொழுது நீங்கள் உருகி போயிருப்பீர்கள். 1000 வருடத்திற்கு முன்னால் எழுதப்பட்டாலும் எளிய தமிழ் இருப்பதால் அதை படிக்கும் போதும் கேட்கும் போதும் யாராக இருந்தாலும் உருகி போவார்கள். அதனால்தான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற பழமொழி இருக்கிறது. கண்டிப்பாக இந்த பதிவு வழியாக மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகத்தில் இருக்கின்ற அந்த சிவபுராணத்தின் விளக்கத்தை உங்களால் புரிந்திருக்க முடியும் என்று நம்புகிறேன். இதை தாண்டி நீங்கள் உணர்ந்து புரிந்து கொண்ட பொருளை, விளக்கத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல பல தமிழ் வீடியோக்களை பார்க்க நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். மேலும் சிவனுடைய முழு வரலாறு கதைகளை நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலில் சிவபுராணம் என்ற பெயரில் ஆடியோ புக்காக இருக்கிறது. அதையும் கேட்டு மகிழுங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.